நமஸ்தே, நான் டாக்டர் நந்தினி. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, ஹெல்த் ரிலேட்டட் அவேர்னஸ் வீடியோ. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் அப்படின்ற ஒரு முன்னோர்களின் சான்று இருக்குது. இதை எதை குறித்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே வந்து ஷார்ட்கட்டில் கிடைக்கணும், எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வந்து துரிதமாக கிடைக்கணும் அப்படின்ற முயற்சியில் இப்போ வந்து உலகத்தோட பார்வை நம்மளோட எல்லாத்துக்கும் ரீசன் வந்து நேரமின்மைன்றதை நம்ம வந்து பழி கழிச்சிடுறோம். ஆனால் ஒரு ஃபோனில் வந்து நம்ம செலவிடக்கூடிய ரீல்ஸ் பார்க்குற செலவிடக்கூடிய நேரத்தை கொஞ்சம் சேவ் பண்ணால் கூட அதுலேருந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிற நம்ம கையிலே இருக்கிற சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடிய ஒரு இது இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு ஷார்ட்கட்டில் வந்து இப்போ நிறைய வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ், நாட் ஹெல்த் ட்ரிங்க்ஸ், சப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க்ஸுன்றது வேறு, ஹெல்த் ட்ரிங்க்ஸுன்றது வேறு. அண்ட் இது வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய வந்து ட்ரிங்க்ஸ் வந்திருக்கு. நான் எந்த கம்பெனியோட பேரையும் வந்து குறிப்பிட விரும்பலை. இதனோட அபாயகரமான விஷயம் உண்மை வந்து பின்ன வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் இல்லையா முன்னே ஆரம்பிக்கும் போதே, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்போது அந்த ட்ரிங்க்ஸ், அந்த சப்ஸ்டிடியூட் ட்ரிங்க்ஸ் வந்து செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, நம்மளோட அன்றாடம் சாப்பாட்டுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டிடியூட்டாக அந்த பவுடரை வந்து கரைச்சி வந்து குடிக்க சொல்லி அவங்க வந்து சொல்கிறது. இது நாளடைவில் வந்து அவங்க அதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, அந்த நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. பட் ஒரு லெவல் மிஞ்சி போகும்போது கண்டிப்பாக இது நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து என்ன சொல்கிறது, பாதிக்கக்கூடிய ஒரு அபாயம் இதில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். டிஃப்ரெண்ட் நேம்ஸில் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து டிஃப்ரெண்ட் இது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் MLM அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து பண்ணுறாங்க. MLMனா மார்க்கெட்டிங், கம்ப்ளீட் வந்து செயின் மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நம்ம அதை வந்து வாங்கி அதை உபயோகிச்சுட்டு மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்போது அதில் வரக்கூடிய ஒரு கமிஷன். இப்போ நான் ஒரு 1000 ரூபாய்க்கு அந்த பவுடர் வாங்குகிறேன் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணும்போது எனக்கு அந்த 1000 ரூபாய் அவர்களுக்கு 1000 ரூபாய்க்கு பதிலாக எனக்கு வந்து அவங்க 1000 ரூபாய்க்கு வாங்கும்போது எனக்கு அதில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரியோ சம்திங் லைக் அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இது வந்து இது பண்ணும்போது எல்லோரும் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஓகே வெயிட் லாஸும் ஆச்சு இந்த ஷார்ட்டர் பீரியடில். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, மணி ஏர்னிங்கும் இருக்குது, இதில் ஃபினான்ஷியல் இதுவும் இருக்குது அப்படின்ற பார்வையில் பார்க்க ஒரு அபாயமான தருணத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இது வந்து நாளடைவில் வந்து என்னென்னா, இந்த யூசேஜ் வந்து நிறுத்தும் போது கண்டிப்பாக பேக் டு சேம் வெயிட் கெயின் வந்து இருக்குது அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு உண்மை அது. ஸோ இது மாதிரியான ஷார்ட் டைம் அப்படின்றத வந்து காட்டிலும் இதில் வந்து அபாயங்கள் நிறைய இருக்குன்றத கொஞ்சம் தயவுசெய்து அனலைஸ் பண்ணி செய்யும் மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ மூலமாக என் பதிவு வந்து இதை நோக்கி தான். எந்த கம்பெனியோ எந்த பிராண்டையோ குறிச்சோ நான் வந்து சொல்லலை. என்னென்ன பிராண்டு இங்கே செயல்பட்டுருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது நம்மளோட கடமை. உடம்பு செவர் இருந்தால் தான் சித்திரம். அந்த உடம்பை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற முயற்சி வந்து தப்பாயிடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் குறிப்பிடுறேன். நன்றி.